நேற்று பெய்த மழையால் சென்னையில் உள்ள பல சாலைகள் மிதந்து வருகிறது. வடபழனி 100 அடி சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இருவழி பாதையாக உள்ள அந்த சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், நேற்று பெய்த மழையால் சாலை போக்குவரத்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? வடபழனி 100 அடி சாலை போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லை. அந்த காட்சியில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நேற்று பெய்த கனமழையால் மழைநீரால் சாலை முழுவதுமே மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். கோயம்பேடு நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர பேருந்து ஒன்று தற்போது மழைநீரில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இருசக்கர வாகன ஓட்டிகளும் சரி, 4 சக்கர வாகன ஓட்டிகளிலும் இந்த இடத்தை கடப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் போக்குவரத்து காவலோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. பொதுமக்களே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது இருவழிப்பாதை கொண்டது. இரு பக்கங்களும் மழைநீர் தேங்கி இருப்பதால் மக்கள் செய்வதறியாது தங்களுடைய வாகனத்தை இயக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இந்த சாலை மட்டுமில்லாமல் சென்னையின் பல்வேறு சாலைகளும் இதே நிலைமை தான் நீடிக்கிறது. குறிப்பாக ஜிஎன் செட்டி சாலை, மீனம்பாக்கம் அதாவது விமான நிலையம் செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மழைநீரில் வாகனங்களை செலுத்த முற்படுவோர் தங்களுடைய வாகனங்கள் பழுது ஏற்பட்டு ஆங்காங்கே நிற்கக்கூடிய காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது. மாநகர பேருந்திலிருந்து பயணிகள் தற்போது இறங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த மழைநீரால் இந்த பேருந்து மீண்டும் இயக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கோயம்பேடு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த வடபழனி 100 அடி சாலையில் கோயம்பேட்டிலிருந்து சென்னை மாநகரத்துக்கும் பிற மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். குறிப்பாக மற்ற மாவட்டங்களிலிருந்தும் சென்னை மாநகரத்துக்கு வரக்கூடிய கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் இந்த சாலையை பிரதான சாலையாக பயன்படுத்துவார்கள். தற்போது இந்த பிரதான சாலை போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லை. சாலை முழுவதுமே மழைநீரால் மூழ்கி இருக்கிறது. போக்குவரத்து காவலோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. மாநகராட்சி உடனடியாக இந்த சாலைகளில் தங்களுடைய பணிகளை துரிதப்படுத்தி போக்குவரத்துக்கு ஏற்றதாக இந்த சாலையை மாற்றித்தர வேண்டும்ங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. போக்குவரத்துக்கு ஏற்ற சாலை இல்லாத சாலையாக இந்த சாலை மாறி இருக்கிற காரணமாக ஆங்காங்கே பழுது ஏற்பட்ட வாகனங்களாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இருபுறங்களிலும் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து மழைநீரால் பழுதாகி நின்று கொண்டிருக்க பேருந்து மீது இந்த காட்சிகளில் நின்று பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். சாலை போக்குவரத்துக்கு ஏற்றதாக இந்த சாலை இல்லை. இதன் காரணமாக இருபுறங்களிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. பணிக்கு செல்வோரும் வேறு பணிக்கு செல்வோரும் தங்களுடைய பணிகளுக்கு செல்ல முடியாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாமல் மழைநீரால் சாலை முழுவதுமே மழைநீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து என்பது இந்த பகுதியில் ஸ்தம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். பாஸ்கர், 100 அடி சாலையுடைய சுற்று வட்டார பகுதிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக சாலைகள் மட்டுமில்லாமல் இந்த பகுதியினுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் சென்று அங்கு குடியிருப்பு வளாகங்களிலும் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அதாவது சர்வீஸ் ரோடு எனப்படக்கூடிய உட்புற சாலைகளிலும் மழைநீரானது சென்று குடியிருப்பு பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறது. இதன் காரணமாக பகுதியிலிருந்து மக்கள் வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலோட சேவையானது இந்த பகுதியில் தொடர்ந்து இயக்கப்படுகிறது. ஆனால் அந்த மெட்ரோ ரயில் பயன்படுத்துவதற்கான பயணிகள் ரயில் நிலையங்களுக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, மெட்ரோ ரயில் வளாகங்களை சுற்றிலும் ரயில் நிலையத்தை சுற்றிலும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் ரயில் நிலையங்களுக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இன்ச்சாக நகரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மெதுவான போக்குவரத்தாகவே இருக்கிறது. இதன் காரணமாக பணிக்கு செல்வோர் தங்களுடைய திட்டமிட்ட நேரத்துக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் இந்த பகுதியில் அதிகமாக நியமிக்கப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யப்பட வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகளும் பணியாளர்களும் இந்த இடத்தில் முகாமிட்டு இந்த சாலை மட்டுமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்துள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பது இப்பகுதியுடைய வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது.